Hello guys, welcome to our channel Phila Talk Fantasy. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷுகாவுடைய ஒன் ஷாட் தான்டா. ஸோ ஷுகாவோட ஒன் ஷாட் ராயல் அஃபேர். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்னாச்சு என்னாச்சு சந்திரா? சந்திரா சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு சந்திரா, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்திரான்ற ஒரு மேட்கிட்ட, அதாவது பனிப்பெண் கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. சந்திரா சொல்லு சந்திரா, என்ன சொல்லு ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கேட்குறீங்க. இளவரசி இளவரசி, போர் போர் ரொம்ப ரொம்ப வேணாம் சந்திரா, பயமாக இருக்குது சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியுது. ஏன்னா அவளால் ஃபுல்லாக சொல்ல முடியல, பட் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அப்படியே பின்னாடி போய்ட்டு உட்காருங்க. பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுது, என்னுடைய நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே இந்த போர்னால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அழுகக்கூடாது. பயமாக இருக்கு, ஏன்னா பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கிற குட்டி வாழை தான் எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு சண்டை போட தெரியும், ஆனால் நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. என்ன பண்ணுறது இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே கோவம் வருது உங்களுக்கு. அப்போ அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பயத்தில் இருந்திருப்பீங்க. மறுநாள் உங்கள் அப்பா தான் உன்னை பார்க்கணும் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டோர் முன்னாடியே வந்து நிற்கிறாரு. நீங்கள் உங்கள் அப்பான்னு உடனே ஒரு மாதிரி பயப்படுறீங்க, எதுக்கு இப்போ போர் விட்டுட்டு அப்பா இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி. ஸோ அப்படியே பனிப்பெண்ணை பார்க்குறீங்க, அவங்க ஃபேஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா உள்ளே வராரு உங்கள் அம்மா கூட. ஸோ அவங்க 4-5 பேரும் வந்திருக்காங்க, அவங்களாம் வந்துடுறீங்க. என்ன ஆச்சுப்பா? ஒயன், நம்ம நாட்டில் போர் நடக்குதுல்ல, உனக்கு அந்த போர் முடியணும்னு ஆசையாக இருக்கா? என்னப்பா சொல்கிறீங்க? என்னால் எது முடிஞ்சாலும் நான் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ அந்த நாட்டர் இளவரசரை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரிங்கப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக, ஆனால் இந்த போர் முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே சொல்லிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்ன தான் போல்டாக சொன்னாலும் அந்த போல்ட்னஸ்க்கு பின்னாடி இருக்க பயம் புரியுது. யாரோ எவனுக்கோ யாருன்னு கூட தெரியாது, அவன் எப்படி இருப்பான்னு கூட நான் சொல்லலை, ஆனால் நீ ஓகேன்னு சொல்கிறியே, சரின்னு சொல்கிறியன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரே பொண்ணாச்சு. ஸோ நீங்கள் ஒரே பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். உங்களுக்கு தம்பி இருந்திருப்பான், பட் அவன் சின்ன வயசுலேயே இறந்துருப்பான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை பிசைஞ்சிட்ருக்கீங்க. அங்கே இருக்க எல்லாம் போயிட்டாங்க. உங்கள் அம்மா மட்டும் வந்து உங்கள் தலையை தடவி கொடுத்துட்டு, மன்னிச்சிடுவோயன், உங்கள் அப்பா எனக்கு புரியுதுமா, அவர் எனக்கு அப்பா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு அரசர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி தைரியமாக பேசுகிறீங்க. ஸோ அவங்க சரி புள்ள புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளியே போயிட்ட பிறகு உங்கள் பணிப்பெண்கள் அப்படியே சாத்திக்கிட்டு அப்படியே வராங்க. சந்திரா தான் அவங்க கையை பிடிக்கிறான். அப்படியே அந்த வேல் முன்னாடி இருக்க அந்த துணியை தூக்குறா. நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க, அப்படியே இடிஞ்சு கீழே உட்காறீங்க. இளவரசி, சந்திரா இப்போ என்ன நடக்க போகுது, பயமாக இருக்குது சந்திரா. அப்பா முன்னாடி சரின்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது சந்திரா. யார் அந்த அரசர்னே தெரியாமல் நான் எப்படி சந்திரா கல்யாணம் பண்ணிக்கிறது சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பனிப்பெண்ணை பிடிச்சி அழுகிறீங்க. ஆக்சுவலாக அவள் உங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட வளர்ந்தவ. நீங்கள் அவளை பிடிச்சி ரொம்ப அழுகிறீங்க, பயமாக வேற இருக்குது உங்களுக்கு. அப்போ உங்கள் பனிப்பெண்கள்லாம் இளவரசி துணி மணியெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எடுத்து வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான், ஹோப்பே முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம தலையெழுத்து இது தான், நம்ம ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறத வெளியே காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அன்றைக்கி நைட்டே ஒரு பல்லக்கில் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. பயமாக இருக்குது, யார் கூட கல்யாணம் என்னன்னே தெரியாது உங்களுக்கு. அப்படியே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் உங்களோடக்கு முன்னாடி வந்துட்டுருக்காரு. உங்கள் அம்மா இன்னொரு பல்லாக்கில் வராங்க. உங்கள் கூட சந்திரா தான் இருக்கா. சந்திரா, நீ என் கூட வருவே தானே? ஆமாம் இளவரசி, உங்கள் கூட நான் கண்டிப்பாக வருவேன். பயமாக இருக்குது சந்திரா
அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. உங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த சந்திரா மட்டும்தான். அவகிட்ட எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்களுக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த நாட்டோட இளவரசி, நீங்கள் அவங்க மகாராணி, நீங்கள் இளவரசி. உங்களை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தவனுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து பயந்து தான் வந்து இருக்கீங்க. பட் வெளியே யாருக்கும் காமிச்சிக்கல நீங்கள் பயப்படுறதா. ஸோ அந்த பல்லாக்கு நிற்குது. அந்த பல்லாக்கு நிற்கிற மாதிரியே உங்கள் இதய துடிப்பு நிற்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. அப்படியே பொறுமையாக உங்களை கீழே இறக்குறாங்க. நீங்கள் முன்னாடி அந்த துணி போட்டிருப்பீங்க, அந்த துணியை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. யார் கூட கல்யாணம் நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் சந்திரா மட்டும் உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. இளவரசி, இளவரசி, அவர் அவர் அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளே உங்கள் அப்பா வந்து, சந்திரா, உனக்கு இளவரசி என் கூட போக அனுமதி இல்லைம்மா, அதனால் இளவரசி மட்டும்தான் தனியாக போகணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. நீங்கள் சந்திராவோட கையை பிடிச்சிட்டு, ஆனால் அப்பா இந்த ராஜாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டீங்க. நீங்கள் மட்டும் என்ன ஊருன்னு கூட தெரியாது அந்த ஊருக்கு இப்போ நீங்கள் போகணும். ஸோ உங்களை அப்படியே அதே மாதிரி ஒரு பல்லாக்கில் தான் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. நீங்கள் படகுலலாம் போகிறீங்க. உங்களுக்கு எங்கே போகிறீங்க, என்ன ஊர் எதுவுமே தெரியாது. நீங்கள் ஏன்னா எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆனால் இது மட்டும் தெரியும், கொரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க, அவ்வளோதான். கொரியாவில் எங்கே அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படியே நீங்கள் அந்த படகுல உட்காந்துட்ருக்கீங்க. இது எந்த ஏரானா ஜோசன் பீரியடுக்கு முன்னாடி. ஸோ அப்படியே படகுல தான் போயிட்டுருக்கீங்க. அவங்க கூட யாருமே இல்லை. அந்த பல்லாக்கு அப்படியே அந்த கப்பலுக்குள்ளே போயிருக்கோம். ஸோ கப்பல் அந்த பல்லாக்கு ஆறதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் கப்பலில் போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 4 நாள் கழித்து உங்களை ஒரு அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நீங்களும் கீழே இறங்குறீங்க. பார்த்தா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலே வந்து நெட்டு, அதுக்குள்ளே ஒரு காட்டன், அதனால வெளியே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ அந்த காட்டன் துணியை மட்டும் லைட்டாக தூக்கிட்டு பார்க்குறீங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் கொரியாவுக்கு வந்துட்டீங்க. இப்போ குதிரையிலேருந்து உங்களை இறக்கி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பேர் தெரியாத ஒரு இடத்துல நம்ம இங்கே வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே பார்த்தா கொஞ்சம் வயசானவங்க அப்படியே வந்து அங்கே இருக்க இளவரசர் அப்படியே பார்த்து கை பிடிக்கிறாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன இவ்வளோ வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களையும் அப்படியே உள்ளே கூப்பிட்றாங்க அந்த அரசபைக்குள்ளே. அரசவையில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு சவுண்ட், என்னோடய துணியை தூக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி கையெலாம் நடுங்குது. ஸோ அப்போ 2 கேர்ள்ஸ் வந்து உங்களுடைய வேலை அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாம் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. கண்ணில் மை வச்சுட்டு இந்த அருந்ததி படத்தில் ஜெக்கம்மா அருந்ததி, அதில் வந்து ஹீரோயின் அப்படியே அவங்களுடைய மேரேஜ் ட்ரெஸ்ஸில் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு செம்ம கிராண்டான ட்ரெஸ் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து மாங்கல்யம் அதெல்லாம் நீங்கள் போடவே இல்லை. சும்மா வந்து அந்த ரிச்சுவல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிச்சுவலை நீங்கள் அந்த அக்னியை கூட சுற்றி வந்திருக்க மாட்டீங்க. அது கொரியன் படி என்னமோ பண்ணியிருப்பாங்க. உங்கள் கையில் மோதிரம் எதுவுமே கிடையாது. சும்மா ஏதோ அவங்க பண்ண சொல்லியிருப்பாங்க, ஊதுவத்தி காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது மேரேஜே கிடையாது. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேரேஜ் போல். நீங்கள் அவ்வளோ அழகாக உங்களுடைய நாட்டு நகையெல்லாம் போட்டுட்டு, ஆனால் அவங்களோட ஃபேஸில் அவ்வளோ சோர்வு, ஒரு மாதிரி உங்கள் மையெல்லாம் லைட்டாக ஸ்மஜ்ஜாக இருக்குது, கண்ணெலாம் ரெட்டாக இருக்குது. பட் நீங்கள் அழுதா மாதிரி நீங்கள் காமிச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஐஸ் அப்படியே போல்டாக அங்கே இருக்கவங்க நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாம் உங்களை பார்க்குறாங்க, என்ன இவ எப்படி இருக்கா, வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க ராஜா வந்து அப்படியே சிரிச்சிட்டு, இந்தியா பொண்ணுல்ல அப்படி தான் இருப்பா, அதுவும் இளவரசி, இப்படி கூட இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்கள பார்க்குறான். நீங்களும் அவனை புரியாமல் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணவன், என்னுடைய 85வது மனைவி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்படியே ஸ்மார்ட் பண்ணுறான். நீங்கள் கையில் அப்படியே குட்டி வாள் வச்சுருப்பீங்களே, அதை அப்படியே ரொம்ப கிளன்ச் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. உங்கள் அப்பா அம்மா உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை.
இப்படி பண்ணாங்க? ஏன் எங்கள் அப்பா அம்மா எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணாங்க? இது துரோகம், எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் துரோகம். எனக்கு இப்போ தான் 22 வயசாகுது. ஆனால் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெலாம் ரெட் ஆகுது. உங்களுக்கு பயம் இருக்குது, ஆனால் நீங்கள் வெளியே காமிச்சிக்கல. அவருக்கு உங்கள் அப்பா விட வயசு அதிகமாக இருக்கும் போல். அங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்க முதல் மனைவி போல். அவங்க தான் வந்து இங்கே குயின். நீங்கள் அவங்களையும் பார்க்குறீங்க, அவங்களும் உங்களை நக்கலாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த நக்கலில் லைட்டாக ஒரு மாதிரி கோவம் தெரியுது. என்ன இவ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, என் பதவியை பறிச்சிருவாளோ அப்படின்ற ஒரு நக்கலும் இருக்குது. நீங்கள் அவங்க 2 பேரையும் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரூமில் தான் இருக்கீங்க. ஒரு மாதிரி பதட்டமாக கையெலாம் நடுங்குது. என்ன இது, என் வாழ்க்கை இப்படி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் அங்கே இருக்க பெட்ஷீட்டெல்லாம் தூக்கி போடுறீங்க. எனக்கு ஏன் இப்படி ஆகணும்? ஆனால் எனக்கு யாருமே இல்லை, இங்கே நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டில் அப்படியே கீழே வந்து உக்காஞ்சிக்கிறீங்க. இந்த அறையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இருந்த இடத்துக்கும் இங்கே இருக்க இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த கட்டிலில் மெத்தையே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தின் லேயராக ஒரு ஷீட் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் உங்களதில் அந்த பருத்தி எல்லாம் பறித்து அதை வந்து அழகாக பஞ்சு பஞ்சாக வச்சு உங்களுக்கு அப்படியே மெத்துன்னு இருக்கும் மெத்தையே. இங்கே மெத்தையே வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி தான் இருக்குது. உங்களால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கை கால்லாம் நடுங்குது. அப்போ வெளிலேருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்க்குறீங்க. அது உங்கள் ஊரில் அந்த புல்லாங்குழல்லாம் ஊதுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட் இப்போ தான் காம் ஆகுது. நீங்கள் அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. ஸோ உங்கள் மேலே இருந்த அந்த துப்பட்டா அப்படியே கீழே விழுந்துருது. ஏன்னா நீங்கள் கோத்தில் இங்கே வந்து அதை இது பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளவுஸும் கீழே அந்த ஆஃப் சாரியோட அந்த நல்லா ஃப்ளேராக இருக்க ஆஃப் சாரி தான் போட்டிருக்கீங்க. அச்சஸில் அந்த அருந்ததியில் அவள் ஷால் எடுத்துகிட்ட பிறகு எப்படி இருப்பா அந்த மாதிரி தான் இருக்கீங்க. பட் உங்கள் மேக்கப்லாம் அவ்வளோ ஸ்மஜ் ஆகலை, லைக் நீங்கள் போட்டிருந்தது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக வெளியே வரீங்க. அந்த பெரிய ரூமே உங்களுக்கு மட்டும்தான். பெரிய ஹால், அது ஹாலுன்னு சொல்கிறதா பெட்ரூம்னு சொல்கிறதான்னு தெரியல. இந்த சைடு பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இந்த சைடு வந்து குளியலறைக்கு வெளியே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த பெரிய வீட்டிலேருந்து, அது வீடு மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ அந்த வீட்டிலேருந்து வெளியே வரீங்க. அதே மாதிரி நிறைய வீடு இருக்குது. எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போகிறீங்க. அங்கே வெளியே அவ்வளோவா யாரும் இல்லைன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே பொறுமையாக வரீங்க. அங்கே ஒரு பெரிய பிளாசம் ட்ரீ இருக்குது. அது அப்படியே இந்த நிலா வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக தெரியுது உங்களுக்கு. அதான் பீஸ்ஃபுல்லான இடம் மாதிரி தெரியுது. பொறுமையாக அங்கே போகிறீங்க. அந்த புல்லாங்குழல் சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அங்கே இருக்க ஒரு பிளாசம் பூவை எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க. உங்கள் கையில் இருக்க மருதாணி கூட ஒரு மாதிரி அதுவும் அழகாக இருக்குது. ஆனால் இந்த மருதாணி உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உங்கள் கல்யாணத்துக்காகவே இதை வச்சுது. ஆனால் நீங்கள் வயசான ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதை நினச்சி அப்படியே அழுகணும்னு தோணுது. ஆனால் இந்த இடத்துல எப்படி அழுகிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து ட்ராப்ஸாக ரொம்ப ஸ்லோவாக ஒரே ஒரு கண்ணீர் மட்டும் வெளியே வருது. அந்த மியூசிக் நின்றுடுது. நின்ன உடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மியூசிக் ரொம்ப அழகாக இனிமையாக ஒரு மாதிரி உங்களை வந்து தேத்துற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அங்கேயே சாயிறீங்க. அப்போ அங்கே யாரோ வரா மாதிரி சத்தம் கேட்குது. அந்த புல்லாங்குழலும் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த வீடு கிட்ட தான் போகிறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. எது நான் இருந்த இடம், எல்லாமே இங்கே ஒரே மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அங்கேருந்து நிறைய பேர் வராங்கன்னு தெரியுது. உங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு டோர் மேலே ஒரு கல் மாதிரி தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கல் வந்து ஒரே டோர் மேலே விழுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா அதுதான் நீங்கள் இருந்த இடம். ஏன்னா நீங்கள் அங்கங்கே தூக்கி போட்டிருப்பீங்கள, அதெல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் அப்படியே கடக்கடன்னு உள்ளே போயிட்டு அப்படியே அந்த பெட் மேலே உட்காந்துக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அப்போ வெளில வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. உள்ளே வர சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கே பார்த்தா தட்டாக நிறையா ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு என்னென்னமோ வருது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே உள்ளே வந்த பணிப்பெண்கள் அப்படியே அங்கே கதவு சாத்திட்டு, இதை மகாராஜா அவங்கள போட்டுட்டு
அந்தப்புறத்துக்கு வர சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க அப்படியே சொல்கிறாங்க, உங்கள் கிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்ட பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் என் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குட்டியாக அந்த கத்தி வச்சுருந்தீங்களே, அந்த கத்தியை வச்சு மிரட்டுறீங்க. யாருன்னா என் பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான், இதெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ அங்கே ஒரு மாதிரி வயசான ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு அவங்கள பார்க்குறீங்க, அவங்க தான் அங்கே இருக்க ஹெட் மேட். அவங்க வந்து அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் நாட்டை காப்பாற்ற தானே வந்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் கொரியாவுடைய இளவரசி, அதுவும் ராஜாவுடைய 85வது பொண்டாட்டி. நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்து கேட்குறா. உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. உங்களுக்கு இந்த ஆடையை உடுத்த தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. இப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த குட்டி கத்தி உங்கள் கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்க அவங்க உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டலான்னு வராங்க. நீங்கள் இல்லை நானே பார்த்துக்கிறேன், ஆனால் இது உங்களுக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் போங்க வெளியே அப்படின்னு கத்துறீங்க. ஸோ அங்கே இருக்க ஹெட் ஷெஃப்பும் ஹெட் மேடும் பார்க்குறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ஹங்கு, அது கொரியனுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஹங்கு, அதை தான் போடுறீங்க. ஸோ போட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியுது இதுக்கப்புறம் இதான் வரணும்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு அப்படியே ரெடியாகி உக்காந்துட்ருக்கீங்க. ஸோ மறுபடியும் உள்ளே வராங்க. உங்கள் தலைலாம் ஒரு மாதிரி பின்னி, உங்களை பெரிய ஹேர் இருக்கும், அந்த ஹேரை அப்படியே பின்னுறாங்க. பின்னி அப்படியே உங்கள் தலையை சுற்றி வச்சு ஒரு பெரிய ஊசி மாதிரி குத்துறாங்க. உங்களுக்கு அது வலிக்குது, ஆனால் நீங்கள் வலிக்குதுன்னு சொல்லலை. அப்படியே கையை இறுக்கமாக முடிக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த மையெல்லாம் அழைச்சி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பவுடர் மாதிரி போட்டுட்டு ரெட் கலர் டார்க் லிப்ஸ்டிக் போட்டு விடுறாங்க. நீங்கள் லிப்ஸ்டிக்கே போட்டதில்லை, இப்போ தான் அப்படியே போட்டு விடுறாங்க. நீங்கள் எதுவுமே அப்போஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ உங்கள் கண்ணுக்கு மேலே ஐலைனராக ரெட் கலரில் என்னமோ வந்து ஐலைனர் மாதிரி போட்டு விடுறாங்க. ஸோ இப்போ நீங்களே உங்கள் கண்ணாடியில் கண்ணாடி அங்கே ஒரு மாதிரி வச்சுருக்காங்க, கண்ணாடி மாதிரி. அதை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை இது. நீங்கள் பழையபடி மைய வச்சுட்டு மை மட்டும் போதும் உங்கள் அழகை சேர்க்க, ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசில் ஒன்று, எப்பவுமே தலையை குனியக்கூடாதுன்னு அப்படியே நிமிர்ந்து நிற்கிறீங்க. ராஜா உங்களை உடனே கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அங்கே போக போக பயமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது, கோவமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே கிட்ட போகிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு கையில் இருக்க அந்த கத்தியை தான் இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. உங்களை உள்ளே கூட்டு போய் விட்டாச்சு. அங்கே ராஜா குடிச்சிட்ருக்காரு. ராஜாவுக்கு பக்கத்துலேயே குயினும் உட்காந்துட்ருக்காங்க, ராணி. உங்களை அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ராஜா கிட்ட வந்து, ராஜா இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ இங்கே வர சொல்லியிருக்கீங்க? நான் தான் உங்களுக்காக இருக்கேன்ல. இன்றைக்கி அவள் எனக்கு வேணும், என்னுடைய பொண்டாட்டி ஆகிட்டா அவள், நீ வெளியே போ அப்படின்றாரு. குடித்த போதையினால் அவங்களுக்கா அவங்க மேலே சமக்கவும் வருது. ஆனால் ராஜாவை மீறி அவங்களால என்ன பேச முடியும்? அவங்க அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ராஜா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணெல்லாம் கொஞ்சம் வயசு பெரிய பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தான் ரொம்ப சின்ன பொண்ணு, அது அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவங்களுக்கு என்னென்னா எங்கள் அடுத்த ராஜா வந்து உங்களை வந்து ராணியாக மாற்றிட போகிறாங்கன்ற ஒரு பயம்தான். கான்கியூபெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம், பட் வந்து உங்களை மாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தில் தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ராஜா உங்களை பார்த்துட்டு, என்ன அழகாக இருக்கம்மா நீ, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. உங்களுக்கு அப்படியே கோவமாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வெளியே நிறைய பணிப்பெண்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் கத்துற சத்தம் அப்படியே கேட்குது. அச்சோ அது அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பணிப்பெண்கள்லாம் அப்படியே மூஞ்ச பார்க்குறாங்க. நீங்கள் கத்துற சத்தம் கேட்குது, அவங்களுக்கு புரியுது நீங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி. இங்கே நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா அந்த ராஜா உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு, நீங்கள் தடுக்கக்கூட முடியாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. வெளில நீங்கள் கத்துற சத்தம் ரொம்ப அப்படியே வேகமாக கேட்குது. அப்படியே ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் தான் அப்படியே உங்கள் ரூமில் இருக்கீங்க, அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய
ஃபேஸில் அப்படி நீங்கள் கத்தி வச்சு கீறி இருப்பீங்க. ஒரு கீறல், உங்களுடைய ஷோல்டரில் ஒரு பைட் மார்க், அங்கங்கே அப்படியே அடிபட்டிருக்கு. ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ரூமில் ஒரு குட்டி குளமே இருக்கும். ஸோ அந்த குளத்துல தான் அப்படியே உங்கள் தலையை சாய்ச்சி வச்சு உட்காருறீங்க, படுக்கிறீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுகிறாங்க. சின்ன பொண்ணுல அதான் பாஞ்சிட்ருக்காரு அவர், ரொம்ப பாவம், அந்த பொண்ணை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே முழுகிட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தான் யோசிக்கிறீங்க. ஸோ ராஜா வந்து உங்கள் கிட்டே வந்தோடனே நீங்கள் உங்கள் குட்டி கத்தியை, ராஜா இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்தீங்கன்னா நான் அப்புறம் நான் என்ன பண்ணிப்பேன், இல்லைனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. என்ன கொன்னுடுவியா, என்ன கொண்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு, என் அழகுக்காக தானே நான், என் அழகுக்காக தானே என்னை நீ அடையணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் அந்த கத்தியை வச்சு உங்கள் கன்னத்தில் அப்படியே கீறல் போடுறீங்க. அப்படியே அவர் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து சப்புன்னு அரைகிறாரு. நீங்கள் கீழே வந்து விழுந்துடுறீங்க. ஸோ அப்போ அப்படியே அவர் வந்து உங்கள் மேலே ஒரு கோட் மாதிரி தானே போட்டிருப்பீங்க. அந்த கோட்டை பிடிச்சி இழுத்த உடனே அந்த கோடு தான் வந்து ஃபுல் ஷோல்டருமே உங்களுக்கு. அப்படியே உங்கள் ஷோல்டர் ரிவீல் ஆகுது, ஷோல்டர் அண்ட் காலர் போன். நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை அப்படியே பின் பண்ணி உங்கள் ஷோல்டரில் அவர் பல்லை வச்சு கடிக்கிறாரு. நீங்கள் அவளை அப்படியே தள்ளி விடுறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ராஜா வந்து போயிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஷெல்ஃப் மேலே இடித்து அப்படியே தலை லைட்டாக வீங்கியிருக்கும். அவ்வளோதான், செம்ம கோவம் வந்துருச்சு அவர் அப்படியே பக்கத்தில் இருந்து ஒரு குச்சி எடுத்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்ருப்பார். என்ன தைரியம் நீ உனக்கு, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, என்னையே நீ தள்ளி விட்டுட்டியா, உனக்கு இருக்குடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அடிக்கிறாரு. நீங்கள் அழுகிறீங்க. உடனே அவர் ட்ரெஸ்ஸு கழிட்டு உங்ககிட்ட அப்படியே வரலான்னு வராரு. ஆனால் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி அவருடைய வயிற்றுக்கு கீழே அப்படியே பிடிச்சிட்டு, என்ன வலிக்குது, ஏய் உன்னை விடமாட்டேன்டி மறுபடியும் சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. ஆனால் அவரால் உங்ககிட்ட வரவே முடியல. அவருக்கு அன்பியரபிள் பெயினாக இருக்குது. அவர் அப்படியே அங்கே அப்படியே போயிட்டு கட்டில் மேலே உட்காந்துட்டு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரலான்னு இது பண்ணும் போதெல்லாம் அவருக்கு அங்கே ரொம்ப வலிக்குது. அப்படியே படுத்துட்டாரு. நீங்களும் அந்த ரூமில் அப்படியே ஓரமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. ஏன்னா அவர் உங்களை கடிச்சிருப்பார்ல உங்களுடைய ஷோல்டரில். அதை நினச்சி தான் அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் சின்லேருந்து அப்படியே பிளட்டாக வருது. ஏன்னா நீங்கள் லைட்டாக கீறல் போட்டிருப்பீங்கள, அது கரெக்டாக வந்து 1 சென்டிமீட்டர் கூட இருக்காது, ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1/2 இன்ச்சுக்கு நல்லா கிழிச்சிருப்பீங்க. கொஞ்சம் ஆழமாக தான் இறக்கியிருப்பீங்க. அப்படியே அங்கேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக அவங்களுடைய காது கிட்ட அந்த கீறல் இருக்குது. அது அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது. அவர் அடித்ததில் உங்கள் நெத்தியில் அடிபட்டு அங்கேயும் ப்ளீட் ஆகுது. உங்கள் கையெலாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு அடிச்சிருப்பார்ல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காருங்க. இதுவே பரவாயில்ல, நீ மட்டும் என் மேலே கை வச்சுருந்தா நான் இங்கேயே செத்துருப்பேன். ஆனால் உன்னை கை வச்சிருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் ரொம்ப அப்படியே இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அங்கேருந்து கிளம்பி உங்கள் ரூமுக்கு தான் வந்திருப்பீங்க. உள்ளே நடந்தது இந்த பன்னிப்பெண்களுக்கெலாம் தெரியாதுல்ல. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, ராஜா அவங்கள வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்டையுமே எதுவும் சொல்லலை, அவங்கக்கிட்ட பேசவும் இல்லை. நீங்கள் பாட்டுன்னு அந்த தண்ணிக்குள்ளே முழுகிட்டு, என்னை தனியாக விடுங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்க வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ அப்போ மறுபடியும் அந்த புல்லாங்குழல் சவுண்டு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தண்ணியிலேருந்து வெளியே வரீங்க. ஸோ அங்கே டவல் இருக்குது, அது அப்படியே உங்கள் மேலே போத்திக்கிட்டு எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு பார்க்குறீங்க. ஸோ அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா, அது ஒரு பாத்ரூம் தான். ஆனால் வந்து அங்கேருந்து ஒரு மாதிரி வழி மாதிரி வருது, அந்த தண்ணிலாம் உங்களுக்கு இதாகிறதுக்கு. ஸோ அங்கே ஒரு குட்டி ஓட்டம் இருக்கும், அங்கேருந்து அந்த சத்தம் கேட்குது. அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஸோ அப்போ உடம்பு ஃபுல்லாக பிளாக் கலரில் இது பண்ண ஒரு மனுஷன் அப்படியே அந்த விண்டோ வழியாக அப்படியே உள்ளே வரான். நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறீங்க அந்த டவலோடு சேர்ந்து. உங்களுக்கு அப்படியே பதட்டமாகிடுச்சு, ஏதோ ஒரு பையன் தான் உள்ளே வந்திருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை மட்டும் வெளியே காமிச்சு சொல்கிறீங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் தலையில் இருக்கிறது வந்து அவருடைய பிளாக் கலர் கோட் அப்படியே கழுவிட்டு அந்த புல்லாங்குழல் வச்சுட்டு
அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாரு. உங்களுக்கு ஷாக் ஆகிட்டு நீங்கள் வெளியே போகலான்னு வரீங்க. ஆனால் அந்த பர்சன் உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணி ஷ் அப்படின்றாரு. நீங்கள் கையெடு, யாரு நீ, நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு, இந்த இந்த ராஜாவோட ஷ் அதை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்க்கான வாய்ஸில் அவங்க காது கிட்ட வந்து பேசுகிறாரு. உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் கொரியன் தான் பேசியிருப்பீங்க, அங்கே இருக்கவங்க எல்லாம் கொரியன் தான் பேசியிருப்பாங்க. பட் இந்த பர்சன் தமிழ் பேசுகிறாங்க. தெரியும், நல்லாவே தெரியும் இளவரசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கலான்னு வரீங்க. பட் அந்த பர்சன் அப்படியே உங்களை பின்னாடி அப்படியே ரொம்ப இறுக்கமாக பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. அந்த கரெக்டு அவன் உன்னை கடிச்சு வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக உங்களுடைய நெக்கு தான் கீழே அந்த காலர் போன்ஸ் தான் பார்க்குறாரு. கரெக்டாக அந்த ஷோல்டரில் அப்படியே கடிச்சு வச்சுருப்பாரு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்களை திருப்பி அப்படியே அங்கே இருக்க அந்த அந்த குட்டையோடைய ஓரத்தில் அப்படியே உங்களை பின் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த பர்சன் ஒரு மாதிரி நிலாலேருந்து வந்த மாதிரி இருக்கார். அப்படியே வெள்ளையா, அவருடைய கண்ணுக்கு கீழேயும் கண்ணுக்கு மேலேயும் ஒரு பெரிய கீறல். பார்க்க ரொம்ப அழகாக ஆனால் பயங்கரமாக இருக்கார். ஸோ அந்த தண்ணிலாம் அவர் ஃபேஸில் பட்டு ஒரு மாதிரி ஜொலிக்கிறாரு. யார் நீ, நான் குளிச்சிட்ருக்கும் போது இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே கேட்குறீங்க. அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு இழுத்து, நான் இதுக்கு யார்கிட்டயோ போயிட்டு உத்தரவு கேட்கணும், என்னுடைய இளவரசி, என்னுடைய குயின் இருக்க இடத்துக்கு வர, யார் நீ, தள்ளு போ, நான் உன்னோட இளவரசி கிடையாது அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ அந்த பர்சன் உங்களுடைய சீக்ஸை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே ஷாக்காக இருக்கீங்க. உங்கள் பாடியில் அவ்வளோ ஷிவர் ஆகுது. நீங்கள் அவரை தள்ளி விட ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. அந்த பர்சன் உங்கள் இப்போ பிடிச்சிக்கிட்ட இழுத்து அப்படியே உங்களை மேலே உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் டவல் அழுகிற மாதிரி வருது. அந்த பர்சன் உங்களுடைய டவலை அப்படியே இருக்குமா பிடிச்சி உங்களை ஹக் பண்ணுறாரு. யார் நீ, கையெடு முதல்ல அங்கேருந்து. என்ன கை எடுத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கையை லூஸ் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் உடனே அவர் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஏன்னா அங்கே அவர் கையெடுத்தால் கண்டிப்பாக டவல் கீழே வந்துடும். என்ன பண்ணிட்டுருக்க, யார் நீ, நான் தான் சொன்னனே உன்னுடைய இளவரசர்னு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இங்கே பாரு, இருந்தாலும் அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, என்னால் துரோகம் செய்ய முடியாது, கையை கேட்டு முதல்ல வெளியே போனி அப்படின்னு சொன்னோடனே அந்த பர்சனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே உங்கள் டவலில் பிடிச்சிருந்த கையை அப்படியே விட்டுறாரு. நீங்கள் ரொம்ப வேகமாக அப்படியே ரொம்ப பதட்டத்தில் அந்த பர்சனை இறுக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன இப்போ என்னைய ஹக் பண்ணுற, என்னைய கட்டி பிடிச்சிருக்க, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த டவல் கீழே இருக்கும்ல அதை அப்படியே விசிறி அடிச்சிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். அந்த பர்சனை இன்னும் ஹக் பண்ணிவிட்டு, என்ன விளையாட்டு இது, என்ன நினச்சிட்ருக்க, வேணும்னே பண்ணுறியா, உன்னை இங்கிட்ட போ சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே ஏஞ்சிக்கிட்டாங்க. தண்ணிக்குள்ளேருந்து ஏஞ்சிக்காத, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அந்த பர்சன், நீ தானே அவனுக்கு கல்யாணம் கட்டியிருக்க அப்படின்னு, நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே தண்ணியிலேருந்து வெளியே வர்றார். இல்லை இல்லை இப்படி பண்ணாத, ப்ளீஸ் ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன் உன்னை நான், ப்ளீஸ் 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 எஞ்சிக்காத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ உங்கள் இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் அந்த பர்சன் உங்களை தூக்கிட்டாரு. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ இதுவாக இருக்குது. அந்த பர்சன் உங்களுடைய பியர் ஹிப்பில் அப்படியே கை வச்சுக்கிட்டு இழுத்து, நீ தான் நச்சலாம் சொன்ன, தள்ளி போன, இப்போ போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கண்ணை பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் அப்படியே கிட்ட இருந்து லைட்டாக தள்ளுறாரு. ஆனால் நீங்கள் அவருடைய ட்ரெஸ்ஸில் இருக்க காலரை பிடிச்சி கிட்ட இழுத்து வச்சுக்கிறீங்க. வேண்டாம் போகாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கரெக்டாக வெளில இருந்து, இளவரசி எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருப்பீங்க, நாங்கள் வரவா
அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே பதட்டமாயிடுது. நீங்கள் அவரை அப்படியே இழுத்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுறீங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போனோடனே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களால் லைட்டாக மூச்சு விட முடியல. நீங்கள் ஆல்ரெடி பதற்றத்தில் இருந்திருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தில் இருந்திருப்பீங்களே, அதனால லைட்டாக அப்படியே மேலே வரீங்க. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. நீங்கள் அவரை விட்டுட்டு அப்படியே உங்கள் மேலே மட்டும் அப்படியே க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நீஸ் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே இருக்கீங்க. உங்களால் மூச்சு கூட விட முடியல. ஸோ அப்போ அந்த பர்சன் உங்களோட ஹிப்பை பிடிச்சி லைட்டாக மேலே தூக்குறாரு. நீங்கள் அவரை அப்படியே எட்டி உதைக்கிறீங்க தண்ணிக்குள்ளேயே. ஆனால் அந்த பர்சன் உங்கள் கால் ரெண்டையும் பிடிச்சிட்டு உங்களுடைய ஸ்டொமக்கில் ஒரு ஃபேஸை வச்சு அப்படியே கண்ணை மூடினேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபேஸை உங்கள் பாடியில் அப்படியே வச்சு அழுத்திக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தலையை மட்டும் மேலே வச்சுருக்கீங்க. இங்கேருந்து போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் போயிடுறாங்க. ஸோ அவங்க போனோடனே அந்த பர்சன் உங்கள் ஸ்டொமக்கில் ஃபேஸ் வச்சுருப்பாங்கள்ல, அவரோட ஃபேஸை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வராரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுறீங்க. அந்த பர்சன் மறுபடியும் உங்களை லாக் பண்ணிவிட்டு, சும்மா சொல்லக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவரை வாயை மூடிட்டு, அதை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அப்போ உங்கள் கையை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு உங்கள் கன்னத்தில் லைட்டாக அடிபட்டிருக்கோம்ல, அது கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ எதுவும் பண்ணலை, உங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. நீ இந்தியா பொண்ணு தானே, அதான் நீங்கள் சொல்லுவீங்களே கருப்பு கரசி, கரெக்டாக? இப்போ தான் நான் உன்னை முழுசாக பார்த்துட்டேன்ல, இதுக்கப்புறமும் நீ எனக்கு இல்லைன்னா வேறு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாரு. உங்களால் எதுவுமே பேச முடியல. எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, யார் நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுடைய பல்ல கடிச்சிக்கிட்டே கேட்குறீங்க. அதுக்கு அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் காதுகிட்ட, சீக்கிரம் தெரிஞ்சு இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. என்னை பார்த்துட்டான், என்ன பார்த்துட்டு என் மானத்தை இழந்துட்டேன், என் மானத்தை நான் இழந்துட்டேன், இதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக பேசும்போது அந்த பர்சன் மறுபடியும் வந்துட்டு, என்ன உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா, நீ எங்கே வந்த மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சுற்றி வந்து அவங்க பக்கத்தில் அப்படியே கீழே உட்காந்துட்ருக்காரு. அந்த குளத்துக்கு மேலே நீங்கள் குளத்துக்குள்ளே இருக்கீங்க. அப்படியே கீழே உட்காந்து உங்கள் ஃபேஸ்கிட்ட ஒரு ஃபேஸ் கொண்டு வந்து அப்படியே குனிஞ்சிருக்காரு. நீ மட்டும் இந்த மாதிரி நான் செத்துறேன் அது இதுன்னு பண்ணேன்னு வச்சுக்கேன், அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். நான் யாருன்னு தானே கேட்டேன், நாளைக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நீ தானே பண்ணேன்னு வச்சுக்கேன், உன் இந்தியா அவ்வளோதான். நீ எதுக்கு இந்த வயசானு கல்யாணம் பண்ணிட்டு வந்த, அதுக்கு ஒரு பிரோஜனமும் இருக்காது இளவரசி அப்படின்னு சொல்லி உங்கள் லிப்ஸில் லைட்டாக பெக் பண்ணிவிட்டேன். அந்த பர்சன் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் அப்படியே யார் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நடுங்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டவலை பொறுமையாக எடுத்து கட்டிட்டு அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே அங்கே கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பெருசாக லூஸாக அது அப்படியே உங்களை சுற்றி கட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒன்றுமே புரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்சம் கூட தூங்கலை, ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த பெட்லேயே உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இது இங்கே வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்னென்ன கேவலத்தை பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு துரோகம் பண்ணது, இங்கே இருக்க அரசன் இவ்வளோ கேவலமாக நடந்தது, இப்போ முகம் தெரியாத ஒரு ஆள் அவன் என்கிட்ட என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதுவே நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ வெளிலேருந்து அந்த மியூசிக் மறுபடியும் வருது. இப்போ அந்த மியூசிக்கை கேட்க உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அந்த மியூசிக் பின்னாடி யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். எதுக்கு இந்த வாசியத்தை வாசிக்கிற, என் மனசை குளிரப்படுத்துறதுக்கா, இது இன்னும் வெறுப்பேற்றுறதுக்கா? முதல்ல நான் இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மொத்த உலகத்துலேயும் எனக்கு அந்த ஒரே ஒரு மியூசிக் இருந்தால் போதும்னு நினச்சேன், அந்த இசை இருந்தால் போதும்னு நினச்சேன். ஆனால் நீயோ எப்படி என்னை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை வந்து உங்கள் கண்ணில் வச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே விடியுது.
ஸோ விடிஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் உங்களை வந்து ரெடி பண்ணி அப்படியே அரசவைக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் ஒரு காங்கிபைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அரசவை வந்த பிறகு தான் உங்களுக்கு அங்கே ராஜாவுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சீட்டு போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த சீட்டுக்கு வந்து அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் ஸ்க்ரீன் இருக்கும். ஒன்றுமே புரியல உங்களுக்கு எதுக்கு அந்த பதவி கொடுத்தாங்கன்னே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வரீங்க. அங்கே ராஜா உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் தான் போய் உட்காரணும். ஸோ உட்காந்துன்னு கிட்ட வந்து, நேற்று எப்படியோ தப்பிச்சிட்ட, ஆனால் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி. ஸோ அப்போ கரெக்டாக அந்த ரூம்குள்ளே ஒருத்தர் வராரு. அவர் வரும்போதே ஒரு மாதிரி எல்லாம் ஏஞ்சி நிற்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா நேற்று உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணால அவன் தான் வரான். ஸோ அவனுக்கு இப்போ பின்னாடி ஒரு 4-5 பேர் வராங்க. அவனும் ராயல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவனே அடித்து பார்க்குறீங்க. வந்தவர் அப்படியே உங்களை பார்த்தா ஸ்மார்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ அங்கேருந்து சொல்கிறாங்க, ராஜாவோட ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லி. நீங்கள் அவரை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இவர் ராஜாவோட பிள்ளையா, இளவரசரா, அடுத்த ராஜாவா, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக சுகாவை பார்க்குறீங்க. சுகாவுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய சிம்மாசனம், அது ராஜாவை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். சுகா வந்து அங்கே உட்காராரு. உங்களுக்கு வந்து 3 சைடும் வந்து அந்த கிளாத் போட்டிருப்பாங்க. ஆனால் சுகா பக்கத்தில் தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ராஜா பக்கத்தில் ராணி. அதாவது ராஜா நடுவில் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு அந்த சைடு ராணி உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் சுகா. ஸோ அப்போ தான் சுகாவோட பேர் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சுகாவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ சுகா உங்களை பார்த்து அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அவர் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு அப்படியே உட்கார்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான், மைண்டே பிளாங்க் ஆகிடுச்சு. அங்கே என்னென்னமோ பேசுகிறாங்க, எதுவுமே உங்களுக்கு கேட்கல. ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்பா என்னடானா இப்படி இருக்கான், புள்ள என்னடானா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்கீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் அப்படியே பணிப்பெண்களோடு நடந்து உங்களுடைய அறைக்கு தான் வரீங்க. இப்போ உங்கள் அறையை மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்குன்னு அந்த பிளாசம் ட்ரீ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி பெரிய ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க ரூம் தான் வந்து சுகாவுடைய அம்மாவுடைய ரூம். அது நீங்கள் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. போனால் அங்கே சுகா இருக்கான். உங்களை உள்ளே விட்டோடனே பணிப்பெண்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது சுகா உள்ளே தான் இருக்கான்னு. ஏன்னா இப்போ சுகா வந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே கேஷுவலாக அந்த புல்லாங்குழல அப்படியே வச்சுட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் உள்ளே வந்தோடனே நீ 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 என்ன கோபப்படுறியா? இப்போ தெரிஞ்சுதா நான் யாருன்னு? உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? நான் எப்படி பார்த்தா உனக்கு அம்மா முறை? ஏ ஏ ஏ எனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி கிட்ட இழுத்து, எனக்கு நீ அம்மாவா? என் வயசு கூட இல்லை, எனக்கு 30 வயசு ஆகுது, 32. உனக்கு 20 தான் இருக்கும் இல்லை? நீ எனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சி பார்க்குறீங்க. சுகானா அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி அப்படியே ஓர போயிட்டு, இப்போ நினச்சா கூட நான் உனக்கு என்ன வேணா பண்ணலாம், ஆனால் எனக்கு பண்ண தோணலையே. உன் கண்ணில் இந்த கோவத்தை பார்க்கும்போது லைட்டாக வலிக்குதுமா எதையும். உன் கண்ணில் எனக்கான காதலை பார்க்கணும் நான் அப்படின்னு சொல்லி கிட்ட சுகா வரும்போது நீங்கள் அப்படியே சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே உட்காந்து, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? இன்றைக்கி உங்கள் அப்பா சொல்கிறாரு, உங்கள் அப்பா இந்த மாதிரி என் கூட நைட்டு இருக்கணும்னு. நீ என்னடானா இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ சுகா அப்படியே உங்ககிட்ட வந்து, அந்த வயசான கடுகட்டையெல்லாம் நீ மனசில் வைக்காத. அவனை தொடமாட்டான். அவனால் உன்னல்ல யாரையும் தொட முடியாத அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன். இங்கே பாரு, நீ எனக்கு வேணும். உன்னை என்னைக்கு நேற்று பார்த்தனும் அப்பத்துலேருந்தே முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு தான். எங்கள் அப்பங்காரன் அந்த போரையே நான் தான் நடத்தினேன், நான் தான் லீட் பண்ணேன், நான் தான் இதை அரசாவை ஆள வேண்டியது. உயிரோடு இருந்து இன்னும் என்ன சாவடிச்சிட்ருக்கான். அதுவும் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். நீ தான் தெரிஞ்சதான் நானே கல்யாணம் பண்ணியிருப்போன்னே அப்படின்னு சொல்லி சுகா போய் செம கோவத்தில் கத்திட்டுருக்கான். நீங்கள் ஒன்றும் புரியாத மாதிரி பார்க்குறீங்க. என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ?
நீ தான் நேற்று ராஜாவை ஏதோ பண்ணியா அப்படின்னு சொல்கிறீங்க. சுகா அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு, நான் தான் செல்லம், அது எப்படி அந்த கரடு கட்டி உன்னை தொட விட்டுருவேன், இருந்தோ உன்னை கடிச்சு வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடக்கணும் உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுற, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபிங்கர் எடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சுட்டு அப்படியே அவனுடைய ட்ரெஸ்க்குள்ளே கை விடுறான். மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ சுகா அந்த ட்ரெஸ்க்குள்ளேருந்து ஒரு டப்பா தான் எடுக்கிறான். எடுத்துகிட்டு வந்து உங்கள் காயத்துக்கு தான் அப்படியே மருந்து போடுறான். மருந்து கூட போட மாட்டியா? மேலே இதுக்கு மேலே இந்த பவுட்ரு போட்டு வச்சுருக்க மேக்கப் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கிளாத்தை டிப் பண்ணி உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக தொடச்சி விட்றான். உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்ருப்பாங்களே அதெல்லாம் தொடச்சிட்டு இன்னொரு டப்பாவை மை எடுக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவனே கிட்ட வந்து இது எனக்கு போட தெரியாது, ஆனால் நான் பார்த்து பத்திரமா போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து அப்படியே போடுறான். லைட்டாக கண்ணில் படுது. இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு விடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் உடனே பேந்தான்னு பார்க்குறீங்க. இப்போ தான் நீ பார்க்க நீயா இருக்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. சுகா உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறான். இவன் என்ன பண்ணிட்டு போகிறான் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காரிங்க. மறுபடியும் அந்த கணக்குலேருந்து பார்க்குறீங்க. உங்களோட ஹோல் செல்ஃப் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ சுகா உங்கள் பையெல்லாம் வச்சு விட்ட உடனே உங்கள் தலையில் அந்த பின்னல் இருக்கும்ல, அந்த பெரிய ஊசி இருக்கும், அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு உங்கள் தலையை அப்படியே விரித்து போட்டு வைக்கிறான். ஸோ நீங்கள் ஆனால் இன்னும் அந்த கொரியன் ஸ்டைல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் மேலே அந்த கோட் போடல. உங்களுடைய ஷோல்டர்லாம் விசிபிளாக இருக்குது. லைக் நீங்கள் டவல் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ட்ரெஸ் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மேலே இருக்க ப்ளவுஸு தான் வந்து சுகா கழட்டி இருப்பான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டாக உங்கள் ஹோல் செல்ஃபை பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி தானே நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை அப்படியே கோதி விடுறீங்க. திடீர்னு ஒரு மாதிரி சுகா, அவர் பேர் சுகா தானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. நல்லா நீங்கள் சுகா பற்றி தான் நடிச்சிட்ருப்பீங்க. அவனுக்கு எப்படி தெரியும் இது மை எப்படி அவருக்கு கிடச்சிது? இந்த ஐலைனர் கண்ணுக்கு மேலே போடுறது இதுவும் அவருக்கு எப்படி கிடச்சிது? ஒன்றுமே புரியல. இந்த மருத்துவம் கூட நான் எங்கள் ஊரில் யூஸ் பண்ணுறதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில்மெண்ட்டை லைட்டாக கையில் எடுத்து ஸ்மெல் பண்ணுறீங்க. இதெல்லாம் எப்படி அவருக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏன் தெரியல, திடீர்னு சுகா கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப செக்யூராக ஃபீல் ஆகுது, சேஃப் அண்ட் செக்யூராக. ஸோ ஆனால் மறுபடியும் நைட் ஆகுது. உங்களுக்கு பயமாக இருக்குது. சுகாவோட அப்பா வர போகிறாரோ அப்படின்னு சொல்லிங்கன்னா இன்றைக்கி சொல்லியிருப்பார்ல, அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக கதவு திறந்து யாரோ வராங்க. நீங்கள் அப்படியே பக்குன்னு ஆகிட்டு அப்படியே பயத்துலேயே ஏஞ்சி நிற்கிறீங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுகா தான். சுகா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்டே போகிறீங்க. சுகா வந்தோடனே உங்களை அப்படியே பின் பண்ணி அப்போ எனக்காக தான் நீ காத்துட்ருந்தியா அப்படின்றாரு. நீங்கள் இல்லையே, உனக்காக யார் காத்துட்ருந்தா? இல்லையே, இன்னைக்கு காயில் என்னை வெறுப்போட பார்த்த கண்ணு இன்னைக்கு வேறு எதோட பார்க்குதே அப்படின்னு சொல்லி சுகா கிட்ட வரான். நீங்களும் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் இருக்க காஜலுக்கும் உங்களுடைய கண்ணில் லைட்டாக ஒரு ஒரு மாதிரி மென்மையான ஒரு பார்வை தான் அவரை பார்க்குறீங்க. சுகாக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா வயன்? இல்லை குயாங்கி, நீ ஏன் குயாங்கி, இதுக்கப்புறம் நான் உனக்கு குயாங்கின்னு தான் கூப்பிட போகிறேன். குயாங்கி, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எவ்வளோ முரடன் தெரியுமா, எத்தனை பொண்களை எத்தனை பசங்களை கொண்டு இருக்கேன். என்ன எங்கள் அப்பங்காரன் அவனை மாதிரியே என்னை மாற்றணுன்னு நான் 19 வயசு ஆன உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு ஒரு நாட்டிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான். எனக்கு ஆனால் எவளையும் பிடிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுங்களை நான் கொண்டுடுவேன். என்ன சொல்கிற சுகா? ஆமாம், எனக்கு பிடிக்காது. ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை. நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க? என் மனசை ஏன் கவர்ந்த? என் மனசு ஃபுல்லாக வெறும் இரும்பு, ரத்தம், சதை, சாகடிக்கணும், கொல்லணும், பதவி, அது மட்டும்தான்.
இப்போ அதெல்லாம் கீழே தள்ளிட்டு நீ மேலே இருக்க. நீ தான் வேணும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி? ஆ இந்த கண்ணா? இப்போ இந்த கண் என்னை கட்டி போடுது போலையே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உங்கள் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ண வரான். ஆனால் நீங்கள் அவனை தள்ளி விடல, அப்படியே கண்ணை மூடுறீங்க. சுகா இதை பார்த்தோன்னே ஸ்மார்க் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்கி அப்படியே கிஸ் பண்ணுறான். என் குயங்கி, என் பூனை குட்டை நீ குயங்கி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அங்கே இருக்க பெட்டில் அப்படியே இது பண்ணிவிட்டு மேலே வரான். நீங்கள் ஆனால் அவனை பிடிச்சிட்டு, ஆனால் இது தப்பு வேணாம் சுகா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே சொல்லு. எனக்கு எப்படி உன்னை பார்த்தோன்னே பிடிச்சதோ உனக்கும் என்னை எப்படி பார்த்தோன்னே பிடிச்சது தானே சொல்லு. இல்லை அப்படிலாம் இல்லை. பொய் சொல்லாத குயங்கி. சுகா இல்லை அப்படி. இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து அவன் உங்கள் லிப்ஸை ரப் பண்ணிட்டு கேட்குறான். சுகா அது சுகா. ஏய் என்னடி வாய்ஸ் இது? என்ன மூடு ஏத்துறியா? இப்போவே எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையை அப்படியே மேலே பின் பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு சாங். ஸோ சுகா அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சீலிங்கே பார்த்துட்டு உங்கள் ஐஸ்லாம் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏய் செல்லா குயங்கி ஏன்டி அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறான். நான் பண்ணது தப்பு இல்லை. ஏய் நீ பண்ணது தப்புலாம் கிடையாது. முதல்ல உனக்கு அவன் கூட கல்யாணமே ஆகலை, உனக்கு கல்யாணம் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை பிடிச்சிக்கிறீங்க. இந்த பெட்ஷீட்லாம் எதுக்கு உனக்கு இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட்டை அப்படியே இது பண்ணுறான். இல்லை நம்ம 2 பேரும் பரவாயில்ல, நீ என் ஒய்ஃப், நான் உன் ஹஸ்பண்ட், நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், நம்மளுக்குள்ளே ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுக்கிறான். நீங்கள் ஆனால் ஒரு மாதிரி கூச்சமாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருப்பாங்கள்ல, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டு அப்படியே கெரோசின் ஊற்றி அப்படியே நெருப்பு கொளுத்தி விட்டுருவான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறீங்க? கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை சுற்றி வரீங்க. யுங்கி என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு அப்படியே யூங்கி அவனோட ட்ரெஸ்ஸை தான் தேடுறான். அப்படியே கீழே கிடக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு டப்பாவை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் மாங்கல்யம். நீங்கள் அப்படியே யூகியை ஷாக்காக பார்க்குறீங்க. உலகத்துலேயே யாரும் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க குயங்கி, என் செல்லக்குட்டி வயன் அப்படின்னு சொல்லி அந்த மாங்கல்யத்தை எடுத்து உங்களுக்கு கட்டுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறீங்க? வைக்க முடியாடி, ஏமா சாஞ்சு போயிடுண்ணா. அது இல்லை, நான் அதை பார்த்துக்கிறேன். நம்ம எப்படி இருக்கோம்? நீ கல்யாணமா அப்படின்னு சொல்லி கீழே அப்படியே குனிஞ்சு அந்த மாங்கல்யத்தை பார்க்குறீங்க. உங்கள் உடம்புல அந்த மாங்கல்யம் மட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக யூங்கியை பார்க்குறீங்க. யூங்கி அந்த மாங்கல்யத்தை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு அந்த மாங்கல்யத்தையும் அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்கா உங்கள் ஸ்கின்னையும் அப்படியே கிஸ் பண்ணுற. நீங்கள் என்ன பண்ணுற யூங்கி? எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம பற்றியா எல்லாம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறோம். இப்போ நீ எனக்கு ஆனவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் உட்கார வச்சுக்கிறான் அவன் லேப்பில். அப்புறம் அப்படியே அங்கேருந்து ஒரு கத்தியை அப்படியே கிழிச்சு உங்களுக்கு அந்த அவனோட ரத்தத்தையே மாங்கல்யத்தில் புட்டாவும் உங்கள் தலையிலையும் வச்சு விட்றான். நீங்கள் அப்படியே யூங்கியை பார்த்து அழுகுறீங்க. யூங்கி உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு மறுபடியும் பெல்ட்டை தள்ளி மேலே வரான். என்ன இப்போ தானே? அது சும்மா ஒத்திக்க பார்த்தோம். இப்போ தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் அங்கே எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப வேகமாக அது எரிஞ்சிட்ருக்கு. இவங்க அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி ஸ்க்ரீன் துணி மாதிரி இருக்குது. ஸோ அதில் அப்படியே தண்ணியில் நினச்சி அப்படியே அங்கே போட்டு விட்டுட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்து படுத்துக்கிறான். ஸோ அப்படியே காயில் விடியுது. ஸோ அங்கேருந்து வெளிச்சம் அப்படியே உங்கள் மேலே படுது. நீங்கள் யூங்கியை பார்க்குறீங்க. யூங்கி அப்படியே உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணி படுத்துருக்கான். யூங்கி கணத்தை பிடிச்சி
என்னடி செல்லக்குட்டி, நான் எதுக்கு போகணும்? இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வந்துடுவாங்க. நீ எந்த ஆயிட்டடி, ஆனால் யாருக்கும் தெரியாதுல்ல. இங்கேருந்து போங்க, என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே எழுப்பி தள்ளி விடுறீங்க. இவங்க உன்னை இப்படி பார்த்துட்டு எப்படியும் இல்லை, போதும், நீங்கள் ரொம்ப ரொம்ப பண்ணுறீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெஸ்ட்டை பிடிச்சிட்டு அவரை தள்ளி விடுறீங்க. என்னடி, போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இவங்க அப்படியே உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு, இப்போ தாண்டி என் பொண்டாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே அங்கே மேட்ச்லாம் வந்து கதவு தட்டுறாங்க உங்களை கலப்புறதுக்கு தான். நீங்கள் அப்படியே ஐயோ இங்கே பெட்லலாம் என்ன பண்ணுறது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்கியை திட்டிக்கிட்டே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மேலே ஒரு ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரீங்க. என்ன உங்களை கூப்பிட்டுறோம், அதான் நான் கிளம்பி வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்புறம் இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களும் உள்ளே வந்து பார்க்குறாங்க, நெருப்புலாம் எரிஞ்சிருக்கு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்த்துக்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே போய் குளிக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுடைய உடம்புல அங்கங்கே யூங்கி கடிச்சு வச்ச மார்க் தான் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு அப்படியே யூங்கி பண்ணதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ப்ளஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்போ தான் எல்லாம் பார்க்குறாங்க, என்னது இது புதுசாக உங்கள் கழுத்தில் என்னமோ இருக்குது அப்படின்னு. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு, அதுவா, அது என் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது நான். ஓ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட வராங்க. இல்லை யாரும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி எல்லாத்தையும் மூடி எடுத்துகிட்டு வராங்க. என்ன இது? இளவரசர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இளவரசி யோகியா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி, சரி இங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் உங்கள் தலையை ஆற வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே மையும் குங்குமமும் தான் இருக்குது. யோகி இவருக்கு எப்படி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. மறுபடியும் ஒருத்தவங்க வந்து இதையும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. பார்த்தா அது ஒரு இந்தியன் ட்ரெஸ் தான், ஆஃப் சாரி மாதிரி. அதை பார்த்தோன்னே இன்னும் ஹாப்பி ஆகிட்டீங்க நீங்கள். இது உங்ககிட்டேருந்து வந்த பரிசோ, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மேடியும் அப்படியே அமுச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு நீங்களே வந்து அழகாக சும்மா இந்த சைடு அந்த சைடும் பின்னி மட்டும் விட்டுட்டு ஃப்ரீயாக விடுறீங்க. ஸோ அந்த மாங்கல்யத்தை அப்படியே வெளியே வச்சு அதுக்கு குங்குமம்லாம் வச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக யூங்கி தான் பின்னாடி வரையாக உள்ளே வரான். பொண்டாட்டி யூங்கி கோயாங்கி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி அவன் லேப்பில் உட்கார வச்சுட்டு, என்ன நான் கொடுத்த பரிசுலாம் வந்துடுச்சா? நல்லா இருக்கு. நல்லாயிருக்கும் தான், இதே நான் உனக்கு வச்சு விட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு அப்படியே அவன் பார்க்குறான். பக்காவாக இருக்கீங்க. கொரியன் பொண்ணு மாதிரியே இல்லை நீங்கள், லைக் மறுபடியும் இந்தியன் பொண்ணாகவே மாறிட்டீங்க அந்த ஆஃபர் எல்லாம். இதை போட்டுட்டு நான் எப்படி வெளியே வர்றது? நான் இருக்கேன், யார் ஒன்று என்ன பண்ணிட்டு போகிறா? ஆனால் இங்கே இருக்க எல்லோரும் அதெல்லாம் நீ பார்த்துக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி யோங்கி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்கள் இப்படிலாம் உனக்கு எப்படி கொரியன் தெரியும்? அது நான் இளவரசி, நான் இளவரசந்தி, நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் உனக்காக. இன்னும் கொஞ்சம் இந்தியாவை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன் அழகிய அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்ன அழகாக இருக்குண்ணா? இதோ இந்த மூஞ்சில் இந்த தழும்பு இருக்கே, இதை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. என்ன அழகாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறான். நீங்கள் அவன் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஃபேஸு கண் எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க என் கண்ணுக்கு, நீங்கள் என் கண்ணுக்கு மட்டும் அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யுங்கியோடைய நோஸ் மேலே அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. யுங்கியும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்படியே வெளியே வரீங்க. எல்லோரும் உங்களை அப்படியே வித்தியாசமாக பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அச்சசல் ஒரு கல்யாணம் பொண்ணு அப்படியே வருவா.
அந்த மாதிரி வரீங்க வெளியே. இந்த வாட்டி பயப்படலாம் இல்லை, இவங்க இருப்பான் அப்படின்ற ஒரு தைரியத்திலே வரீங்க. ஸோ அரசபைக்கு தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி வரதை பார்த்துட்டு எல்லோரும் உங்களே ஏன்னு பார்க்குறாங்க. ராஜாவும் உங்களை பார்க்குறாரு. ராஜாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவ இப்படி இருக்கா ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே வயிற்றுக்கு கீழே மறுபடியும் வலி வர ஆரம்பிச்சிருது. ஸோ இவருக்கு அப்படியே கத்துறதை பார்த்து எல்லாம், இளவரசே என்னாச்சு, மகாராஜா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. எனக்கு உடம்பு முடியல, மருத்துவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு மாதிரி பதட்டமாக ஆகுது. ஆனால் இவங்க இங்கே உங்களை பார்த்துட்டே ஒரு மாம்பழத்தை அப்படியே ருசித்து சாப்பிட்றான். உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஸ்வெட் ஆகுது. கம்முனிட்டு குயாங்கி பாடி வந்து உட்காரவா, கம்முனிட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ராஜா பக்கத்தில், அதாவது இவங்க பக்கத்தில்